வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இந்திய விமானப்படை பாகிஸ்தானுக்குள்ளே தாக்குதல் நடத்த திட்டமிடுகிறது என்று பாதுகாப்பு வட்டாரங்களில் குறிப்பிடப்படுகிறது. பாகிஸ்தானுக்குள் இந்திய விமான தாக்குதல் எந்த நேரத்திலும் நடக்கலாம். நீங்கள் இந்த காணொளியை பார்க்கும் நேரத்தில் கூட நடந்திருக்கலாம். என்ன காரணம்? பஹல்காம் இந்திய நகரத்தில் உள்ள காஷ்மீரி நகரம். இந்த இமயமலை நகரம் இந்தியாவில் மினி சுவிட்சர்லாந்து என்று அழைக்கப்படுகிறது. பஹல்காம் பொதுவாக ஆண்டில் இந்த நேரத்தில் சுற்றுலா பயணிகளால் பரபரப்பாக இருக்கும். காட்டுப்பூக்களின் வயல்களை புகைப்படம் எடுப்பது மற்றும் பனிமூடிய சிகரங்களுக்கு அடியில் குதிரை வண்டிகளில் சவாரி செய்வது என்று சுற்றுலா பயணிகளை கவரும் இடம். ஆனால் புதன்கிழமை பஹல்காம் மிகவும் அமைதியாக இருந்தது. இந்திய நிர்வாகத்தின் கீழ் உள்ள காஷ்மீர் முழுவதும் பள்ளிகள் மற்றும் சந்தைகள் மூடப்பட்டன. ஒரு விடுமுறைக்கு வருபவர்களுடன் நிரம்பிய வண்டிகள் ஊருக்கு வெளியே செல்லும் வழியில் பாதுகாப்பு சோதனை சாவடிகளில் நிறுத்தப்பட்டன. முன்பு நடந்த நாளின் வன்முறை இன்னமும் காற்றில் இருந்தது. செவ்வாய்க்கிழமை துப்பாக்கி ஏந்திய நபர்கள் தாக்குதல் துப்பாக்கிகளுடன் காட்டில் இருந்து வெளிவந்து பிரபலமான புல்வெளியில் கூடியிருந்த சுற்றுலா பயணிகள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தினார்கள். குறைந்தது 26 பேர், அதில் 25 இந்தியர்கள் மற்றும் ஒரு நேபாள குடிமகன் கொல்லப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கடந்த ஒரு தசாப்தத்திற்கும் மேலாக இந்தியாவில் பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட மிக மோசமான தாக்குதல் இதுதான். வன்முறையின் திடீர் மற்றும் கொலைகளின் கொடூரமான தன்மை நாடு முழுவதும் அதிர்ச்சி அலைகளை அனுப்பியது. 1990களில் காஷ்மீரில் இரத்த களரி கிளர்ச்சியால் பிடிக்கப்பட்ட போது வலிமிகுந்த நினைவுகளை மீண்டும் எழுப்பியது. மேலும் பொதுமக்களை பெரும்பாலும் அழிவுகளை சந்தித்தனர். இந்தியாவும் பாகிஸ்தானும் காஷ்மீரை உரிமை கொண்டாடி அதன் தனிப்பகுதிகளை நிர்வகிக்கும் அணு ஆயுத போட்டியாளர்களான பல வருட ராஜதந்திர தேக்க நிலைக்கு பின்னர் இப்போது ஆபத்தான மோதல் நிலையில் இருப்பதாக ஆய்வாளர்கள் தெரிவித்தனர். அசோகா பல்கலைக்கழகத்தின் வரலாற்று ஆசிரியரும் பாதுகாப்பு ஆய்வாளருமான ஸ்ரீநாத் ராகவன், நாங்கள் மோசமான இடத்தில் இருந்தோம், ஆனால் நாங்கள் தீவிரமாக மோசமடையவில்லை என்று கூறினார். ஆனால் இப்போது அது தீவிரமாக மோசமாகிவிடும் என்றார் அவர். பஹல்காமில் நடந்த தாக்குதல் 2021ஆம் ஆண்டுக்கு பின்னர் சேனல் ராஜதந்திரம் மூலம் சீல் செய்யப்பட்ட இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் உடையக்கூடிய போர் நிறுத்தத்தை கவிழ்த்துவிடும் அபாயம் உள்ளது. அந்த ஒப்பந்தம் இந்திய மற்றும் பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டில் உள்ள காஷ்மீர் இடையே உள்ள நடைமுறை எல்லையான எல்லை கட்டுப்பாட்டு கோட்டில் தினசரி ஒருமுறை துப்பாக்கி சூடுகளை நிறுத்தியது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிராந்தியத்தின் மீதான தகராறு இரு நாடுகளுக்கும் இடையே 3 போர்களுக்கு வழிவகுத்தது. ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் சர்வதேச ஆய்வு பேராசிரியரான ஹெபிமோன் ஜேக்கப் கூறிய போது, மற்றபடி மிகவும் எலும்புக்கூடு உறவில் இருக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் உள்ள கடைசி நூல் இதுவாகும். அது சேதமடைந்து கிழிந்தால் அனைத்து போர் தடைகளும் நிறுத்தப்படும் என்றார். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் விக்ரம் மிஸ்ரி செய்தியாளர்களிடம் கூறிய போது, பாகிஸ்தானியர்கள் இந்தியாவுக்கு பயணம் செய்ய தடை விதிக்கப்படும். இந்திய பாதுகாப்பு ஆலோசகர்கள் பாகிஸ்தானிலிருந்து திரும்ப பெறப்படுவார்கள். இரு நாடுகளுக்கு இடையேயான முக்கிய நீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்படும் என்றார். பாகிஸ்தானின் எரிசக்தி அமைச்சர் இந்த நடவடிக்கையை தண்ணீர் போர் நடவடிக்கை என்று கண்டித்துள்ளார். பல தசாப்தங்களாக காஷ்மீரில் ஆயுதமேந்திய இயக்கங்களில் சிலர் சுதந்திரம் கோருகிறார்கள். மற்றவர்கள் பாகிஸ்தானுடன் சேருவதற்கு ஆதரவாக இந்திய கட்டுப்பாட்டுக்கு எதிராக பிரிவினைவாத போராட்டத்தை நடத்தினார்கள். காஷ்மீரில் மத்தியில் சமீபகால ஆண்டுகளில் வன்முறை குறைந்துள்ளது. இந்திய துருப்புக்கள், புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மற்றும் இந்துக்களுக்கு எதிராக எதிர்ப்பு இயக்கங்கள் இன்னமும் அவ்வப்போது தாக்குதல்களை நடத்தினார்கள். ஆனால் செவ்வாய்க்கிழமை குறிவைக்கப்பட்ட பொதுமக்களின் கொலைகள் முன்னோடி இல்லாத அதிகரிப்பு ஆகும். தாக்குதலுக்கு காரணமானவர்களும் அதன் பின்னணியில் இருப்பவர்களும் மிக விரைவில் உரத்த பதிலடியை உணர்வார்கள் என்று இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். அவர் பாகிஸ்தானை பெயரால் குறிப்பிடவில்லை என்றாலும் இதன் உட்பொருள் தெளிவாக இருந்தது. மற்ற முக்கிய நபர்கள் மிகவும் நேரடியாக தாக்கினார்கள். எதிர்க்கட்சியான காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் ஷாமா முகமது ராவல்பிண்டியை தரைமட்டமாக்க வேண்டும் என்று சமூக வலைதளம் எக்ஸில் கூறினார். ராவல்பிண்டி என்று அவர் பாகிஸ்தானின் இராணுவ தலைமையகம் அமைந்துள்ள நகரத்தினை குறிப்பிடுகிறார். பாகிஸ்தானுக்கு அவர்கள் மறக்க முடியாத பாடம் கற்பிக்க வேண்டிய நேரம் இது என்று அவர் மேலும் கூறினார். காஷ்மீரில் பிரிவினைவாத வன்முறைக்கு இஸ்லாமாபாத் ஆதரிப்பதாக இந்தியா நீண்ட காலமாக குற்றம் சாட்டி வருகிறது. மேலும் இந்திய பாதுகாப்பு ஆய்வாளர்கள் காஷ்மீரில் தாக்குதல் நடத்தியவர்கள் பாகிஸ்தானை தளமாக கொண்டு லஷ்கர் இ தொய்பாவுடன் தொடர்பு பட்டிருக்கலாம் என்றார்கள். தீவிரவாத அமைப்பான இந்த இயக்கம் மும்பையில் 2008ஆம் ஆண்டு தாக்குதல்களை நடத்தியது. அதில் 166 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 300க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். பாகிஸ்தானில் உள்ள அதிகாரிகள் செவ்வாய்க்கிழமை நடந்த கொலைகளை கண்டித்தனர் மற்றும் தொடர்புள்ள குற்றச்சாட்டுகளை நிராகரித்தனர். பாகிஸ்தான் அதன் சொந்த பாதுகாப்பு நெருக்கடியில் சிக்கி தவிக்கிறது.
இஸ்லாமிய இயக்கம் மற்றும் பலூச் பிரிவினைவாதிகளின் தாக்குதல்களை கட்டுப்படுத்த போராடுகிறது. சிலர் அமெரிக்க துருப்புக்கள் திரும்ப பெற்ற பின்னர் ஆப்கானிஸ்தானில் விட்டுச் சென்று அமெரிக்க தயாரிப்பு ஆயுதங்களுடன் ஆயுதமேந்தி உள்ளனர். பஹல்காம் தாக்குதல் அமெரிக்க துணைத் தலைவர் ஜேடி வான்ஸின் உயர்மட்ட ராஜதந்திர பயணத்துடன் இந்தியாவுக்கு சென்றது. இது தற்செயலானது அல்ல என்று ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். 2000 ஆண்டில் பில் கிளின்டனின் இந்திய பயணத்தின் போது காஷ்மீரில் செயற்பாட்டாளர்கள் 35 சீக்கியர்களை கொன்றனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சமூக வலைதள பதிவில் தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியாவுடன் வலுவாக நிற்கிறது என்றும் இந்தியாவுக்கு எங்களது முழு ஆதரவும் ஆழ்ந்த அனுதாபமும் உள்ளது என்றும் கூறினார். அடுத்து என்ன நடக்கும் என்பதை தீர்மானிப்பதில் வாஷிங்டனின் பங்கு இப்போது முக்கியமானதாக இருக்கும் என்று இரு தரப்பிலும் உள்ள நிபுணர்கள் தெரிவித்தனர். எந்த ஒரு தீவிரவாதத்தையும் தடுக்க நட்பு நாடுகளை, குறிப்பாக அமெரிக்காவை பாகிஸ்தான் அணுகும் என்று பாகிஸ்தான் அரசியல் ஆய்வாளர் ஹசன் அஸ்காரி ரிஸ்வி கூறினார். அமெரிக்கா நிச்சயமாக போரை விரும்பவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். இந்திய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடவடிக்கையை எந்த நேரத்திலும் மேற்கொள்ளக்கூடும் என்ற அச்சத்தில் பாகிஸ்தான் இருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன் காரணமாக பாகிஸ்தான் விமானப்படையை தயார் நிலையில் வைத்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜம்மு காஷ்மீரின் ஆனந்த்நாக் மாவட்டத்தில் உள்ள பஹல்காம் பகுதியில் பைசரன் எனும் புகழ்பெற்ற சுற்றுலா தளத்தில் அடையாளம் தெரியாத முகமூடி அணிந்த பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு இந்தியா நிச்சயம் பதிலடி உண்டு என்று உறுதியான குரல்கள் எழத் தொடங்கியுள்ள நிலையில் பாகிஸ்தான் தனது தரப்பு நடவடிக்கையை மேற்கொள்ள ஆயத்தமாகி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அதன் விளைவாக இந்தியாவின் தரப்பில் இருந்து எப்படியும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தாக்குதல் இருக்கலாம் என்பதால் அதை எதிர்கொள்ள பாகிஸ்தான் தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தாக்குதல் என்பது ஒரு இராணுவ தாக்குதல், குறிப்பிட்ட இலக்கை மட்டுமே குறிவைத்து தாக்கும் நடவடிக்கை. இதற்காக தமது விமானப்படை விமானங்களை பாகிஸ்தான் தயார் நிலையில் வைத்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன.